எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஃபோனில் அதுவும் வீட்டில் இருந்தபடி எப்படி கிரெடிட் கார்டு ஈஸியாக ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்குறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடித்ததுக்கப்புறம் பிடிச்சிருந்தால் மட்டும் ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை சஜஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் பேன் கார்டு அதாவது கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு இது மஸ்ட்டாக இருக்கணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு விஷயம் இது. அதுக்கு அடுத்தது நீங்கள் எந்த பேங்க்கில் கிரெடிட் கார்டு வாங்குறீங்களோ அதில் ஒரு அக்கௌண்ட் இருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். அப்போ தான் அவங்க உங்களை நம்பி கிரெடிட் கார்டு கொடுப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, நீங்கள் அந்த பேங்க்கில் ஒரு கிரெடிட் கார்டு வாங்குறீங்க அப்படின்னா உங்களுடைய ஒரு சில டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு கொடுக்கணும். அதுக்காக தான் அங்கே ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறதுக்கான காரணம். ஏன் அப்படின்னா, நீங்கள் அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் உங்களுடைய டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் மேக் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். இவங்க லோனை திருப்பி கட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாம் இன்றைக்கி எதில் ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆக்சிஸ் பேங்க். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் கிரெடிட் கார்டு அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்க அப்படின்னா அதே வந்துடும். கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டை சர்ச் பண்ணுங்கள். இந்த ஃபஸ்ட்டு இது தான் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டு. மேலே போட்டிருப்பாங்க axisbank.com அப்படின்னு சொல்லிட்டு. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது கிரெடிட் கார்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கிரெடிட் கார்டுனம்னா நம்ம ஒரு பர்ச்சேஸை வாங்குகிறோம் இல்லைங்களா. அந்த பர்ச்சேஸ்க்கு நம்மக்கிட்ட அமௌண்ட் இருக்காது. இப்போது அந்த பர்ச்சேஸை நம்மளுடைய கிரெடிட் கார்டு மூலிமா நம்ம கட்டிடுவோம். பேங்க் மூலிமா அவங்க அந்த ப்ராடக்ட்கான காசு பார்த்திங்கன்னா அந்த செல்லருக்கு கொடுத்துருவாங்க. நம்ம இன்ட்ரெஸ்ட் போட்டு நம்ம கடனை EMI அதாவது தவணை முறையில் பேங்க்குக்கு கட்டுறோம். இவ்வளோ தான். ஓகேங்களா, வேறு எதுவுமே கிடையாது. இதே பார்த்திங்கன்னா கிரெடிட் கார்ட்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. நிறைய டைப்ஸ் ஆக்சிஸ் பேங்க், ஏசி கிரெடிட் கார்டு, ப்ரிவிலேஜ் கிரெடிட் கார்டு, அப்புறம் ரிசர்வ், இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். அந்த அளவுக்கு இருக்குது. நீங்கள் எதை வாங்கணும் அப்படின்றத, அதாவது எந்த கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் தான் செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா, இதில் நிறைய இருக்குது. நிறைய கேஷ்பேக்ஸும் தர்ற மாதிரி இருக்கும், ஆஃபர்ஸும் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எது வேணுமோ அதை பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு இந்த ஆக்சிஸ் பேங்க் ஏசி கிரெடிட் கார்டை இப்போ நான் அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுறேன். இதில் நீங்கள் உங்களுடைய அவங்க ஃபஸ்ட்டே கேட்பாங்க, இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆக்சிஸ் பேங்க்கோட எக்ஸிஸ்டிங் கஸ்டமரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதாவது எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்னால் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆக்சிஸ் பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்களுடைய டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் மேக் பண்ணிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நீங்கள் ஆக்சிஸ் பேங்க்கில் கஸ்டமராக இருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நோ கொடுங்க. நான் இப்போதைக்கு ஆக்சிஸ் பேங்க்கில் கஸ்டமர் கிடையாது, அதனால் நோ கொடுத்துக்கிறேன். ஒருவேளை நீங்கள் இந்த பேங்க்கில் கஸ்டமர் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக கிரெடிட் கார்டு கிடச்சிடும். அதுக்கு 100% கேரண்டி தான். இந்த இடத்துல நோ கொடுத்துறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது கஸ்டமர் டீட்டெயில்ஸ், அவங்க பேங்க்குக்கு நம்ம கஸ்டமராக போகிறோம். அந்த கஸ்டமர் டீட்டெயில்ஸை இந்த இடத்துல ஆட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மொபைல் நம்பர், பேன் நம்பர், பின்கோட் அண்ட் நெட் ஆனுவல் இன்கம். ஓகேங்களா, இதை ஆட் பண்ணிவிட்டு அடுத்த பேஜில் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். என்ன அப்படின்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சில, அதாவது என்னுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ஒன்று வரும். அந்த ஓடிபி இந்த இடத்துல என்ட்ரு பண்ணோம். அதுக்கு அடுத்ததாக அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். நீங்கள் படிக்கணும் அப்படின்னா படிக்கலாம், இல்லை அப்படின்னா அவங்க இஷ்டம். படிக்கிறது பெட்டர். அவங்க கண்டிஷன் என்ன, எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதுல்ல. அதுக்கு அக்ரி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்திங்கன்னா அடுத்த பேஜில் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுடைய நேம், டேட் ஆஃப் பர்த் அண்ட் மதர்ஸ் மேட் இன் நேம், ஜெண்டர், அப்புறம் ரெசிடென்ஸ், இது எல்லாத்தையும் கேட்டிருப்பாங்க. இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு அடுத்த பேஜில் என்ன தான் வருது, அதுக்கப்புறம் நம்ம எப்படி வாங்கலாம் கிரெடிட் கார்டை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு சில பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். அதனால் இந்த இதை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த இதில் சொல்கிறேன். நீங்கள் இதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே ஃபில் பண்ணுங்கள். வேறு எதுவுமே தேவையில்லை. மதர்ஸ் மேரிட் நேம்னா மதர், அம்மாவோட பேர் தான், வேறு எதுவுமே கிடையாது. நான் இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு அடுத்த பேஜில் சொல்கிறேன்பா. வெயிட் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை நான் ஸ்கிப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோவும் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடாதீங்க. அப்புறம் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியாமல் போயிடும். வெயிட் பண்ணுங்கள்.
ஸோ நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸை வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் சேலரிடு அப்படின்னா சேலரிடை கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் செல்ஃபாக வந்து எம்ப்ளாய் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா செல்ஃப் எம்ப்ளாய்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேலரி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத எல்லாத்தையும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் செலக்ட் பண்ணிட்டு அடுத்த பேஜில் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த கிரெடிட் கார்டுக்கான இது வந்துருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபீச்சர்ஸ், அதுக்கப்புறம் வந்து கேஷ்பேக் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து ஜாயினிங் ஃபீஸ் அதை பார்த்துருங்க. 499 ரூபா வந்து ஜாயினிங் ஃபீஸாக நம்ம வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து 10,000 ருபீஸ் வந்து ஃபஸ்ட்டு 45 டேஸில் வந்து நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இதுவும் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஆனுவல் ஃபீஸ் 499. நீங்கள் வந்து ஆனுவலாக வந்து இதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா கார்டை வந்து கேன்சல் பண்ணுவாங்க நண்பா. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நோ மோர் வந்து கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இப்போது சப்மிட்டை கிளிக் பண்ணுவோம். ஸோ இதுதான் நம்மளுடைய கார்டு, ஓகேங்களா. இப்போ சப்மிட்டை கிளிக் பண்ணியாச்சு. அடுத்த இதில் என்ன வருது அப்படின்றத நீங்களே பாருங்கள். ஸோ இப்போ வந்து செகண்ட்ஸ் வந்து போய்ட்டுருக்கு, 40 செகண்ட்ஸ். இதை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். தேவையில்லாமல் டைம் வந்து வேஸ்ட் ஆன மாதிரி இருக்கும். நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன்பா இந்த செகண்ட்ஸை. ஸோ நான் ஸ்கிப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதுமே நமக்கு பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஃபார் அப்ளையிங் ஃபார் ஆக்சிஸ் பேங்க் ஏசிஐ கிரெடிட் கார்டு யுவர் ஆப் ஐடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டேட்டஸாக பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு வந்து அவங்க ஜெனரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இவ்வளோதான். சாரி, we are unable to proceed with your Axis Bank credit card application. Thank you for showing interest. Application reference number, ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல அவங்க சாரி we are unable to அதெல்லாம் விட்டுருங்க. அது வந்து எல்லாருக்குமே வர்றது தான். ஏன் அப்படின்னா நம்ம அந்த பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் இல்லை. ஸோ அந்த பேங்க்கில் வந்து நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணல, அதுதான் முக்கியமான விஷயம். நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 or 3 டேஸில் வந்து கொடுத்துருவாங்க, ஓகேங்களா. இப்போது இந்த ரெஃபரன்ஸ் கோடை வச்சு நீங்கள் உங்களுடைய பக்கத்தில் எந்த பிரான்ச் இருக்கோ அந்த பிரான்ச்சுக்கு போங்க. ஆக்சிஸ் பேங்க்கோட நியரஸ்ட்டு பிரான்ச்சுக்கு போயிட்டு இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வந்து அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், ஓகேங்களா. அங்கே மேனேஜர் இல்லை யாராச்சும் ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்களா, ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லிவிட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கிரெடிட் கார்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் ஒன்று எழுதி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த பேங்க்கில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிடுங்க. ஜஸ்ட் வந்து ஒரு 1000 ருபீஸ் ஆகும் ஃபஸ்ட் டெபாசிட்டுக்கு. அப்படி இல்லாமல் ஜீரோ அக்கௌண்ட்லேயே வந்து இப்போது அக்கௌண்ட் எல்லாமே ஓப்பன் பண்ணலாம். ஸோ அந்த ஜீரோ பேலன்ஸில் ஓப்பன் பண்ணிவிட்டு எனக்கு இந்த மாதிரி கிரெடிட் கார்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி ஒரு 1 or 2 வீக்ஸில் வந்து ஈஸியாக நீங்கள் கிரெடிட் கார்டு வாங்கிக்கலாம். ஸோ இவ்வளோதான்பா. இது உங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பர். மேலேயே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துருச்சு, தேங்க்யூ ஃபார் அப்ளையிங் ஃபார் ஆக்சிஸ் ஏசிஐ கிரெடிட் கார்டு. நம்ம வந்து இப்போது இந்த இதை வச்சு நம்ம அப்ளிகேஷன் ஐடியை வந்து ட்ராக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் மேலே பார்த்தாவே தெரியும், நம்ம வந்து ஈஸியாக ட்ராக்கும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல அவங்க அப்படி கொடுத்ததுக்கு எந்த வித இதுவும் வந்து எடுத்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கிரெடிட் கார்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நினைக்க வேண்டாம். 100% வந்து கிரெடிட் கார்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் இதுக்கான முயற்சிகளை வந்து எடுத்துகிட்ருக்கணும், ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது அவ்வளோதான். வேறு பேங்க்கில் ஏதாச்சும் ஓப்பன் பண்ணணும், ஸோ இதே போல் கிரெடிட் கார்டு வந்து எப்படி வாங்குறது அப்படின்ட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் எப்படி மற்ற பேங்க்ஸில் எல்லாத்துலேயும் வந்து கிரெடிட் கார்டு வாங்கலாம், ஸோ அது மட்டும் இல்லாமல் இஎம்ஐ இது போல் வீடியோஸ் எல்லாத்தையும் வந்து பார்க்கணும்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய டெக் செய்திகள் வந்து நம்ம போட்டுட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அதுக்காகவும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி 3 ஆப்ஷன் வரும், அதில் வந்து ஆல் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்லேருந்து நிறைய பேருக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் போக மாட்டேங்குது. ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோவை கடைசியும் பார்த்த நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்பவே நன்றிகள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோன்னு சந்திப்போம். பை நண்பா.